ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டைஜஷன் பவுடர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு பவுடர் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்புறம் இந்த வாமிட்டிங் சென்சேஷன் அது எல்லாமே வந்து சரியாயிடும். இதை அரைக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: ஓமம் எடுத்திருக்கேன், மிளகு, சீரகம், சுக்கு வந்து நல்லா இடித்து வந்து எடுத்துக்கணும், பெருங்காயம் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். ஓமம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், மற்றதெல்லாம் மிளகு சீரகம்லாம் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்ரை கடாயில் வந்து ஓமம் வந்து நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இந்த பொடி வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் வந்து சின்ன பசங்க அவங்களுக்கு வந்து கொடுக்க வேணாம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஹீட் வந்து ஏற்படுத்தும். அதனால் மற்றவங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த ட்ராவலிங் டைமில் வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க கூட வந்து எடுத்துட்டோன்னா நமக்கு அந்த வாமிட்லாம் வராமல் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஓமம் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம சுக்கை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம், மிளகு, பெருங்காயம் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா எல்லா ஐட்டம்ஸையும் வந்து சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து நம்ம நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும், கரிஞ்சிராமல் வறுக்கணும். இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பவுடர் வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோன்னா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அடிக்கடி ஏப்பம் வருது, அது எதுவுமே வந்து இருக்காது. எல்லாமே வந்து க்யூர் ஆகிடும். நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த பொடி வந்து பாரம்பரியமாக வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து யூஸ் பண்ணுற பொடி தான் இது. பாருங்கள், இப்போ நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா ஆறின பின்னாடி நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து பவுடர் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆறணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல பவுடர் வந்து கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ ஆறின பின்னாடி நல்லா வந்து ஒரு ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் பவுடர் வந்து மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இதை நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.